கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சகரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளாக நம்ம கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். சிலருக்கு கடன் பிரச்சனை, சிலருக்கு வியாதி, சமாதான குறைவு, எவ்வளோ பிரச்சனைக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் முக்கியம். நம்மளுடைய சுய பலத்தினால் அதை அணுகிறோமா? நான் இதை செய்வேன், என்னிடத்துல படிப்பு இருக்கு, என்னிடத்துல அழகு இருக்கு, என்னிடத்துல நல்ல டேலண்ட் இருக்கு, நான் இதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் என்று நம்மளுடைய பலத்தை சார்ந்து இருக்கிறோமா? அல்லது பராக்கிரமம், எனக்கு பின்னாடி யார் இருக்கா, எனக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எனக்கு பெரிய பெரிய செல்வாக்கு இருக்கு, இதை கொண்டு அந்த பிரச்சனையை என்னால் தீர்வு காண முடியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கலாம். நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகுமா? கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம ஒவ்வொரு நாள், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் எப்படி அணுக வேண்டும், இதிலிருந்து நான் எப்படியப்பா வர வேணும்னு நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது, அப்போ ஆவியானவர் நமக்கு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, உன் பலத்தின் மேல நீ சாராத, நீ பலத்தின் மேல சார்ந்தினா அல்லது உன்னுடைய பராக்கிரமத்தின் மேல சார்ந்தினா நமக்கு முடிவுல வெட்கத்தை தான் உண்டாக்குனது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் மேல நம்ம சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அதுல இருந்து அதான தீர்வை கொடுப்பாரு. கர்த்தருடைய பலன் நம்மளை தாங்கிறத பார்ப்போம். நமக்கு சில மனிதர்களுடைய தயவை கர்த்தரையே ஏற்படுத்தி கொடுப்பாராம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மளுடைய பிரச்சனை இதன் மேல நம்ம சார்ந்து இருக்கிறோம். நம்ம பலத்தினாலா நான் செஞ்சிருவேனா, இல்லை நம்முடைய பராக்கிரமா? இல்லை பிரியமானவர்களே, நம்மள எதை சார்ந்து இருக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலையும், ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி குறிக்கப்பட்டிருக்கு, அவர் நமக்கு தேற்றரவாளர், எல்லா விதத்திலும் சகல விதத்திலும் நம்மளை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம் ஐயா. எங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பலத்தினால, எங்களுடைய பராக்கிரமத்தினால நாங்கள் சார்ந்து இருக்கிறோமா, இல்லை முழுவதுமாய் கர்த்தருடைய ஆவியானவரே என்று உண்மை சார்ந்து இருக்கிறோமா என்று நாங்கள் எங்களை ஆண்டவரே இந்த நாளிலே யோசிக்க, ஆண்டவரே எங்களைத்தாமே நாங்கள் நிதானிக்க கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தாமே நிரப்புவீராக, உடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் இந்த பிரச்சனை, குறிக்கப்பட்ட பிரச்சனைகள், ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுப்பீராக. எல்லாவற்றும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிற அன்பின் பரலோக தகப்பனே. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்க நம்ம முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி நம்ம என்னோட பிரச்சனை இது ஆண்டவரே என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்கு அதிலிருந்து நல்ல தீர்வை கொடுப்பார். இந்த நாளில இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.